ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாவால கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்டர்னா அது கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஏ பிளாக் ஆஃப் கோட் தட் இன்ஸ்லைசஸ் த நியூலி கிரியேட்டட் ஆப்ஜெக்ட். அப்படின்னா என்ன? அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிளாஸுக்கு நம்ம கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோமா? இப்போ இதான் வைங்க, மை கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. நியூ மை கிளாஸ். இது மை கிளாஸ் அப்படிங்கிறது என்னன்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து நமக்கு கம்பைலரே நம்ம ப்ரொவைட் பண்ணுது. நமக்கு இது வந்து கிளாஸ் நேம் கிடையாது. இப்போ நம்ம ஜென்ரலாக எப்படி படிச்சிருப்போம்னா கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் நேம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஆக்சுவலி இது கிளாஸ் நேம் கிடையாது, இது ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ப்ரொவைடட் பை கம்பைலர். இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாட்டோம். கிரியேட் பண்ணலைன்னா கம்பைலரே ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? அதை தான் சொல்கிறாங்க. த நியூ கீவேர்டு எதுக்கு யூஸ் ஆகும்? த நியூ கீவேர்டு இயர் கிரியேட்ஸ் த ஆப்ஜெக்ட் ஆஃப் ஏ கிளாஸ் மை கிளாஸ். மை கிளாஸுங்கிற அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். எது? நியூ கீவேர்டு. அண்டு அதோட விட்டுறாது, என்ன பண்ணும்? இன்வோக்ஸ் த கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணி எதுக்காக இன்வோக் பண்ணணும்? டு இன்ஸ்லைசஸ் திஸ் நியூலி கிரியேட்டட் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டை இன்ஸ்லைஸ் பண்றதுக்கு இன்வோக் பண்ணும். ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்டர் புதுசாக கிரியேட் ஆன ஆப்ஜெக்டை இன்ஸ்லைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் சொல்றோம். கன்ஸ்ட்ரக்டர் இஸ் ஏ பிளாக் ஆஃப் கோட் தட் இன்ஸ்லைசஸ் த நியூலி கிரியேட்டட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம என்ன பாயிண்ட்ஸ் ரிமூவர் பண்ணி வச்சுக்கணும்னா, கன்ஸ்ட்ரக்டர் நேம் மஸ்ட் பி த சேம் நேம் அஸ் இட்ஸ் கிளாஸ் நேம். கிளாஸ் நேமும் கன்ஸ்ட்ரக்டர் நேமும் சேமாக தான் இருக்கணும். அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் ஹேவ் நோ எக்ஸ்பிளிசிட் ரிட்டர்ன் டைப், விச் மீன்ஸ் என்னன்னா ரிட்டர்ன் டைப் எது இருக்கக்கூடாது? இன்ட், லாங்கு, ஃப்ளோட் அந்த மாதிரி இது இருக்கக்கூடாது. தென் a Java constructor cannot be abstract, static, final and synchronized இருக்கக்கூடாது. ஏன் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸ் வரும்போது உங்களுக்கே புரியும். ஏன்னா அப்ட்ராக்ட்னா என்னன்னு நம்ம சொல்லவே இல்லை. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப பட்டியல வச்சுக்கோங்க. அது போக நம்ம கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணலாம். ஆக்சஸ் மாடிஃபையர் மீன்ஸ் பப்ளிக், வேற என்ன இருக்கு? பிரைவேட், வேற ப்ரொடெக்டட், இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். எதுவுமே கொடுக்கணும் டிஃபால்ட். பிரைவேட் கன்ஸ்ட்ரக்டர் இதெல்லாம் இது கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் இப்போ நோட்டில் வச்சிருக்கோம். we can use access modifiers will declare a constructor. ஓகே, ஸோ இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கிளாஸ் நேம் வந்து கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் அப்படின்னு வச்சிருக்கோம். ஓகே, இங்க பாருங்க, நம்ம இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் சி ஈக்குவல் டு நியூ கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள். வருதா கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள்னு? இதுதான் வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது நம்ம கிரியேட் பண்ணல இந்த கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து கம்பைலரா நமக்கு என்ன பண்ணுது? ப்ரொவைட் பண்ணுது. ஸோ எதுக்கு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா, அதான் சொன்னோம். என்ன சொன்னோம்? ஒரு புதுசா கிரியேட் ஆன ஆப்ஜெக்டை இன்ஸ்லைஸ் பண்றதுக்காக நியூ கீவேர்டு இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை இன்வோக் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் அந்த இடத்துல ஒரு இன்டிஜர் ஏஜ் நேம் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம்னு வைங்க. இதையும் நம்ம இது பண்ணல, இன்ஸ்லைஸ் பண்ணல. ஓகேவா? இந்த வேரியபிள்லாம் என்ன வேரியபிள்? கிளாஸுக்குள்ள இருக்கு, மெத்தடுக்கு வெளியே இருக்கு. அப்ப இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். ஓகே, இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு பாருங்க. சி டாட் ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணணும். ஏஜ் SYSO சி டாட் நேம் என்ன பண்ணுவோம்? இந்த இன்டிஜர் அண்ட் ஸ்ட்ரிங்குடைய டிஃபால்ட் வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணும். இன்டிஜருடைய டிஃபால்ட் வேல்யூ 0, ஸ்ட்ரிங்குடைய டிஃபால்ட் வேல்யூ நல். ஸோ அதை பிரிண்ட் ஆகும். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன பார்த்தோம்? கன்ஸ்ட்ரக்டர்னது ஒரு பிளாக் ஆஃப் கோட் தட் இன்ஸ்லைசஸ் நியூலி கிரியேட்டட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். ஓகே,
ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, பட் நமக்கு விசிபிள் இல்லை. ஓகேவா? இது நம்ம விசிபிள் ஆகாது. ஆனால் இந்த இடத்துல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர்ல இப்போ தான் ஒன்று பார்த்தோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தாச்சு. நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இன்னும் ரெண்டு இருக்கான். ஓகே, இப்போ நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கோட் அடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, கன்ஸ்ட்ரக்டருக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், கன்ஸ்ட்ரக்டரோட நேம் கிளாஸ் நேமும் சேமாக இருக்கணும். ஸோ சேமாக இருக்கா? கிட்டத்தட்ட இது ஒரு ஸ்பெஷல் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து என்னன்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகேவா? உள்ள இந்த பரந்தேசத்துல நம்ம எந்த ஆர்குமெண்ட்டும் பாஸ் பண்ணல. ஸோ அதனால நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது உள்ள இந்த பாடிக்குள்ள ஏதாவது இது பண்ணணும்னா ஏஜ் ஈக்குவல் டு 20, நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொன்னா நம்மளால கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா என்ன வரும் பார்ப்போமா? நம்ம என்ன வேல்யூ கொடுத்தோமோ அந்த வேல்யூ நம்ம தான் இன்ஸ்லேட் பண்ணியாச்சுல. ஸோ அந்த வேல்யூ இங்கே வந்துடுச்சு. இதுக்கு பேர் என்னது, நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இப்போ இந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா, கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது, இது கம்பைலர் ப்ரொவைட் பண்ணது கிடையாது. ஓகே, இது என்னது, இது கம்பைலர் ப்ரொவைட் பண்ணல, நம்ம கிரியேட் பண்ண இந்த கன்ஸ்ட்ரக்டர் இதுதான் இங்கே கால் ஆனது. கன்ஸ்ட்ரக்டரையே நம்ம கிரியேட் பண்ணலைன்னா தான் நமக்கு கம்பைலர் என்ன பண்ணும், நோ ஆர்குமெண்ட், அதாவது அந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை நமக்கு ப்ரொவைட் பண்ணும். ஓகே, தென் செகண்ட் அது என்ன பண்ணோம், ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னு நம்ம பார்த்தோம். ஆர்குமெண்ட்னு சொல்லலாம் அல்லது பாராமீட்டரைஸ்னு சொல்லலாம். அதேதான் கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள்ல நம்ம உள்ள வேல்யூ பாஸ் பண்ணலாம். என்ன பாஸ் பண்ணலாம், இன்டிஜர் ஏஜ், இன்டிஜர் நேம், அது இன்டிஜர் நேம் இல்ல ஸ்ட்ரிங் நேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு, ஸோ இந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இதை நம்ம கமெண்ட் பண்ணிடுறேன். ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்றோம். இது என்ன, ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ், நேம் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொன்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க ஏஜ் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள, அதாவது இந்த கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள்ங்கிற கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம பாஸ் பண்ண ஏஜ் நேமு, இது வந்து நமக்கு இங்க கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ அதான் இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பொதுவாக நேம் ரெண்டும் சேமா இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணணும். அப்பதான் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இல்லைன்னா ஓகேவா, இப்போ வரும் பாருங்க, திஸ் டாட் ஏஜ், திஸ் டாட் நேம். இப்போ இந்த இடத்துல பாருங்க எரர் அடிக்குது பாருங்க. என்ன எரர்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் அன்டிஃபைன்டு. ஏன் அன்டிஃபைன்டு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், கன்ஸ்ட்ரக்டரையே நம்ம கிரியேட் பண்ணலைன்னா கம்பைலரே என்ன பண்ணும், ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நமக்கு ப்ரொவைட் பண்ணும். செகண்டா என்ன பார்த்தோம், ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்மளே கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த சாரி, ஒரு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்மளே கிரியேட் பண்ணோம். அந்த நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் உள்ள எதுவுமே பாஸ் பண்ணல. பட் இப்போ இங்க என்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு, ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. அப்போ உள்ள நம்ம என்ன பண்ணணும், வேல்யூ பாஸ் பண்ணணும். இப்போ வேல்யூ பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா எந்த மாதிரி பண்றோம் பாருங்க. நேம் ஃபர்ஸ்ட் ஏஜா, ஏஜ் வந்து ஒரு 25, நேம் வந்து இந்த மாதிரி ஒரு நேம். ஓகேவா?
இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ அந்த எரர் போயிடும். இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள நம்ம வேல்யூ பாஸ் பண்ணிட்டோமா? அப்போ இந்த 25 அசைன் பண்ணியிருக்கோம். இந்த நேம் இந்த நேம்க்கு அசைன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ இந்த 25 எதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஏஜுங்கிறதுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நேம் வந்து இந்த நேமுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். வருதா? ஸோ இப்போ இதெல்லாம் எக்ஸ்ட்ராவை நம்ம என்ன பார்த்துருக்கோம்? திஸ் கீவேர்டு. திஸ் கீவேர்டு அப்படிங்கிறது கரண்ட் கிளாஸ் ரெஃபர் பண்ணும். கரண்ட் கிளாஸ் உடைய இன்ஸ்டன்ஸை ரெஃபர் பண்ணும். ஸோ எப்போ இந்த திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஏஜ் நேம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் சேமாக இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள அல்லது மெத்தடுக்குள்ள இருக்கிற நேம்ஸும் சேமா இருக்கு. அந்த கேசஸ்க்கு நம்ம வந்து திஸ் கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே. இப்போ என்ன முடிஞ்சிருக்கு? மொத்தம் 3 கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர் பார்த்தோமா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் என்னன்னு சொல்லியாச்சு. செகண்டு நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா என்னன்னு சொல்லியாச்சு. தேர்ட் ஒன் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் அதுவும் சொல்லியாச்சு. இப்போ ஆர்குமெண்ட் இப்போ இது மட்டுமா இருக்கு? இன்னும் இருக்கு. வேற என்ன பண்ணலாம்? ஆர்குமெண்ட்லயே கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ணலாமா? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோட் பண்ணலாம். என்ன பண்ணுவோம்? மறுபடியும் ஒன் மோர் கன்ஸ்ட்ரக்டர் நான் கிரியேட் பண்றேன். கன்ஸ்ட்ரக்டர் நேம் சேமா இருக்கணும். இன்டிஜர் ஏஜ் string நேம் நெக்ஸ்ட் வந்து வேற என்ன செட் பண்ணலாம்? சேலரி வந்து சேலரி பண்ணலாம். இது என்ன சொல்லலாம்? கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்னு சொல்லலாம். கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த கேசஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் this டாட் ஏஜ் அப்படின்னு கால் பண்ணிட்டு இந்த ஏஜை நான் அசைன் பண்றேன். தென் this டாட் நேம் அப்படின்னு கால் பண்ணிட்டு திஸ் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்றோம்? கரண்ட் கிளாஸ்ல இருக்க இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை அக்சஸ் பண்றதுக்கு. ஓகே, மறந்துடாங்க. நேம் நெக்ஸ்ட் சேலரின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணல, இங்க நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். லாங் சேலரி. அப்ப திஸ் டாட் சேலரி ஈக்குவல் டு சேலரி. ஓகே, இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக என்ன பண்றேன், இதை நான் வந்து கமெண்ட் பண்றேன். எந்த ஆர்குமெண்ட் கன்செப்டோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றேன். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும், பொறுமையாக பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க மறுபடியும் என்ன பண்ணுது? எரர் அடிச்சிருச்சா? ஏன் எரர் அடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான். நம்ம இந்த இடத்துல என்ன கன்ஸ்ட்ரக்டர் பாஸ் பண்ணியிருக்கோம்? நம்மள்ட்ட என்ன கிரியேட் ஆகி இருக்கு? 3 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. நம்ம 2 வேல்யூஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஒன் மோர் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ அது இப்போ சேலரி அப்படின்னு சேலரி டபுள் கோர்ஸில் கொடுக்கறதால நான் ஸோ இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வருதா? ஸோ இப்போ இதை நீங்கள் கமெண்ட் பண்ணலை,
இதெல்லாம் கமெண்ட் லைன் எல்லாம் எடுத்துடலாம். அதே மாதிரி இங்கேயே எடுத்துடலாம். அதான் லிசன் பண்ணுங்க. இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்க கன்ஸ்ட்ரக்டருக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை எனக்கு 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணணும்னா இப்போ அதுக்கேற்றபடி நம்ம வேல்யூ கிரியேட் ஆப்ஜெக்டை கால் பண்ணணும். ஸோ ஒன் மோர் ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்க நமக்கு எதெல்லாம் அவைலபிள் இருக்கும். இது வந்து நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது 2 ஆர்குமெண்ட் உள்ள இருக்கு. இதுல 3 ஆர்குமெண்ட். இப்போ நமக்கு எந்த கன்ஸ்ட்ரக்டர் நான் யூஸ் பண்ண போறோமோ அந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணா போதும். உதாரணத்துக்கு நான் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்றேன். நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் உள்ள என்ன இருக்கு? உள்ள ஜஸ்ட் இந்த வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அதை கால் பண்ணோம்னா இப்போ அதை நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா என்ன பண்ணும்? அதோடைய வேல்யூ நமக்கு கிடைக்கும். அதாவது இந்த ரெஃபரன்ஸ்க்குரிய வேல்யூ நமக்கு கிடைக்கும். C2 C2. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் மூணும் 3 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிடைச்ச வேல்யூ. இந்த லாஸ்ட் ரெண்டும் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள என்ன வேல்யூ இன்ஸ்லைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த இது கிடைச்சிருக்கு. சரி, இதே தான் 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு நாம கிரியேட் பண்ணோம். வேணா கிரியேட் பண்ணி பார்ப்போம். டூ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம். எனக்கு நான் 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ண போறேன் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் 2 வேல்யூ பாஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஏஜ் வந்து நேம் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஸோ இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். C2 இது வந்து C3. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மூணும் எது 3 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் நம்ம கால் பண்ணோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதுக்கு வந்தது. தென் இந்த ரெண்டும் எது நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருடைய வேல்யூ. தென் இப்போ இந்த ரெண்டும் எது 2 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டருக்கு கிடைச்ச அவுட்புட். ஓகேவா? இப்போ இந்த கோடையை பார்க்கும் பொழுது நமக்கு இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே கன்ஸ்ட்ரக்டர் எக்ஸாம்பிள் இன்டீஜர் ஏஜ் ஸ்ட்ரிங் நேம்னு இருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஏஜ் ஸ்ட்ரிங் நேமு லாங் சேலரி எக்ஸ்ட்ரா சேலரி மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த கேஸில் நமக்கு என்ன தேவையில்லை, இது தேவைப்படலை இல்லை அப்படித்தானே? இது கோடு ரீயூசபிலிட்டிங்கிற கான்செப்டே கொலாப்ஸ் பண்ணுதுல. இப்போ நான் இதை தூக்குறேன், ஆனால் எனக்கு அது ரெண்டும் வேணும், சேலரி எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணுவோம், திஸ் அப்படின்னு ஒரு கால் பண்ணோம்னு வைங்களேன். ஒரு கீவேர்டு முன்னாடி கால் பண்ணது வெறும் திஸ் அப்படின்னு டாட் வைப்போம். இது வந்து எதுக்குன்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை கால் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ பாருங்க இதில் எனக்கு வந்து ஏஜ் அந்த இன்டிஜர் ஏஜும் நேமும் உள்ளது வேணும். அதனால இதை நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் செயினிங்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டிஸ்கி வேற. எப்பயுமே இந்த டிஸ்கியோட வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒன்றா தான் இருக்கணும். ஓகேவா? எப்பவுமே இந்த இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் செயினிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்றா தான் இருக்கணும்.
இதுக்கு வேல்யூ பாஸ் பண்ணணும். நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோம்? 25 வந்து நேம் வந்து df gc gf. ஓகே, இப்போ இந்த இடத்துல எரர் வந்துடுவேன். ஏன்னா நம்ம 3 ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வச்சுக்கல இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? இதை ரெண்டையும் தூக்கிடணும். தூக்கிட்டு இப்போ ரன் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும்? இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். ஓகே, இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே வரும். தென் இந்த கன்ஸ்ட்ரக்டரை பார்க்கும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்கு, எந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்? இந்த கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, விச் மீன்ஸ் இந்த இதுக்குள்ள. ஸோ இப்போ இதில் இருந்து நமக்கு எடுக்கும் பொழுது இதோடைய வேல்யூ எடுத்துருவோம். திஸுக்குள்ள நம்ம 25 கொடுத்துருந்தோம். அண்டு நேம் வந்து dfgcfன்னு கொடுத்துருந்தோம். தென் சேலரி இந்த கமெண்ட் கொடுத்துருந்தோம். அதுதான் பிரிண்ட் பண்ணிருச்சு. தென் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணியிருந்தோம். அதனால நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பாடிக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்த 20 XYZ இருந்துச்சு. தென் தேர்ட் டைம் பார்த்தீங்கன்னா இது என்னது? ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், விச் மீன்ஸ் இந்த ரெண்டும் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணியிருந்தோம். இது கிடைச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, அவ்வளோதான். கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இருக்கிற கான்செப்ட்ஸ் இவ்வளவுதான். வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.